வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடி. இன்றைக்கி நம்ம விஷாரத் பூர்வாதிலமா ஸ்ரீ சரவணா கைடுமா இதில் இலக்கிய கணிகளில் 5வது பகுதியாக இருக்கக்கூடிய மதுரை மாநகர் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மதுரை மாநகரின் சிறப்பு பற்றி ஆசிரியர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, சரி. முன்னுரை எழுத போகிறோம். மதுரையின் பெருமை சிலப்பதிகாரமும் கூறுகிறது. ஸோ மதுரையில் நடக்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும் இல்லையா சிலப்பதிகாரத்தில். சரி, பாண்டிய நாடு செந்தாமரை மலராகவும் அதில் வீற்றிருக்கும் திருமகள் மதுரை எனவும் ஒரு புலவர் கூறுகிறார். அதாவது பாண்டிய நாடு ஒரு செந்தாமரையாம், அதில் வீற்றிருக்கும் அந்த லக்ஷ்மி தேவி யாராம், மதுரையாம். ஸோ அந்த நாடு தான் செந்தாமரை அப்படின்னு ஒரு புலவர் சொல்கிறாராம். மதுரை கடல் கடம்பவனம், கன்னிபுரம், துவாத சாந்தத்தலம், ஆலவாய் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த மாதிரி பெயர்களாலேயும் அழைக்கப்படுதான். மதுரையின் சிறப்புகள் பார்த்திங்கன்னா, பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடற் புராணத்தில் மதுரையின் சிறப்பை ஆசிரியர் விளக்குகிறார். ஸோ திருவிளையாடற் புராணம், இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ தனுஷ் அவர் நடிச்சதில்லை, அதுக்கு முன்னாடி சிவாஜி சாரை நடித்த படம் நல்லாயிருக்கும். அது அந்த கால சிவபெருமான் கதை வந்திருக்கும். அதை இயற்றியவர் யாருன்னா, அதாவது அந்த படத்தை இல்லை, அந்த திருவிளையாடற் புராணம்னு உண்மையே ஒரு நூல் இருக்குது, அதை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். ஓகேவா, அவர் தான் அதில் மதுரையின் சிறப்பை பற்றி நிறையா பாடியிருக்காங்க. மங்களம் நிறைந்த பாண்டி நாடென்னும் நங்கைக்கு திருமுகம் மதுரை. ஸோ மங்களம் நிறைந்த அந்த பாண்டி நாட்டின் அந்த பெண், அவளை ஒரு பெண்ணாக நினச்சா அவங்களுடைய முகம்தான் மதுரையாம். தில்லையை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவாலவாய் எனப்படும் மதுரை நாம் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன முக்தி தரும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தில்லைனா சிதம்பரம், சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தியாம். அதாவது முக்தினா என்ன, இனி உங்களுக்கு பேர் கிடையாது, ஜென்மம் கிடையாது. ஸோ இது டைரெக்டாக என்ன பண்ணிடுவீங்க, ஸ்வர்க்ககதி அடைஞ்சிருவோம் இல்லையா, ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு பிறந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி காசியில் இறந்தால் முக்தி, தில்லையை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவாலவாய் எனப்படும் மதுரை, அந்த மதுரையில் நாம் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன முக்தி தரும். ஸோ அந்த ஊரில் பிறந்தவங்க எல்லாமே என்னது, அவங்களுடைய ஜீவனே முக்தி அடைஞ்சிருமா, வாழும் பொழுதே அங்கே போனாலே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை, யமுனை, கிருஷ்ணா, பாலாறு போன்ற நதிகளில் நீராடி பெறும் பயனை மதுரை நகரில் வாழும் அனைவரும் பெறுவர். ஸோ அங்கே இருக்கிற அந்த வைகைக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை, யமுனை, கிருஷ்ணா, பாலாறு நதிகள்லாம் நீராடி பெறும் பயனை மதுரையில் வாழ மக்கள் பெறுவாங்களாமா. மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூவகை சிறப்புகளையும் பெற்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூணுத்துக்குமே என்னது சிறப்பு பெற்றது மதுரை அப்படின்னு சொல்கிறாங்க. 10 பாட்டுள் ஒன்றாகிய மதுரை காஞ்சி எனும் நூலில் மதுரையின் சிறப்புகள் விளக்கப்பட்டுள்ளன. இந்த 10 பாட்டு நூலில் ஒன்றான மதுரை காஞ்சியில் மதுரையின் சிறப்புகள் ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து தெருக்களின் சிறப்பு. பல்வேறு மொழிகளை பேசும் மக்களை அங்காடி தெருக்களில் காணலாம். ஓகேவா. மதுரையில் கோயில்களில் நித்தம் நடைபெறும் விழாக்களை முன்னிட்டு கட்டப்பட்ட தோரணங்கள் வீதிதோறும் அசைந்தாடுகின்றன. அந்த கோவிலில் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுமா, விழாக்கள் நடந்துக்கிட்டே இருக்குமா, அதுக்காக கட்டப்பட்ட தோரணங்கள் அசைந்து ஆடுமா. கடை தெருக்களில் நறுமணம் கமழும் பூக்களை பூந்தட்டில் வைத்து சிலர் விற்பர். ஸோ அந்த வீதி மார்க்கெட்லலாம் போனீங்கன்னா அப்படியே கமன்னு வாசம் தரக்கூடிய பூக்களை கட்டி அப்படியே தட்டில் வச்சு விற்பாங்களாம். பல வகையான மாலைகளை சிலர் விற்பர். சிலர் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு விற்பர். சிலர் பொற்சுண்ணங்களை விற்பர். பெண்டிர் கணவருடனும் குழந்தைகளுடனும் கோயிலுக்கு செல்வர் என்று நூலில் கூறப்பட்டுள்ளது. ஸோ அவ்வளோ இதை நீங்கள் படிக்கும்போதே அந்த வாசனை அந்த இதெல்லாம் நீங்கள் உணரலாம். அந்த பிக்சரைஸ்டாக உங்கள் கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கும் இது. அடுத்தது தொழில் வளம். மதுரை மாநகரில் சங்கிலிருந்து வளையல் சிலர் செய்வர். அழகிய மணிகளுக்கு சிலர் துளையிடுவர். பொன்னை உரைத்து சிலர் மாற்று காண்பர். பூவும் புகையும் சிலர் விற்பர். சிலர் அழகான ஓவியங்களையும் வரைந்து கொண்டிருப்பர். மடிப்புடவைகளை சிலர் விற்பர். வளமான ஊரில் உள்ள பொருட்களை களவாடுவதற்கு பல திருடர்கள் இருந்தனர். ஓகேவா, திருடர்களுக்கும் அங்கே பஞ்சம் இல்லையா. அத்திருடர்களிடமிருந்து மக்களையும் அவரது உடைமைகளையும் காப்பாற்ற பல ஊர் காவலர்களும் இருந்தனர். புரியுதா உங்களுக்கு. அடுத்து திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை மதுரையின் வாயிலில் பகைவர்களை போருக்கு அழைப்பது போன்று மீன் கொடிகள் உயர்ந்து விளங்குகின்றன. அதாவது அங்கே இருக்கிற வாசலில் இருக்கிற அந்த மீன் கொடியே இந்த எதிரிகளை கண்டு போருக்கு வாவான்னு கூப்பிடுமா. அந்த கொடிகள் கூட அப்படி கூப்பிடுவான் வீரத்தோட. வீரமிக்க பாண்டியருக்கு எதிரிகள் யாரும் இல்லாததால் அமைதியாக உள்ள மதுரையில் அங்காடி வீதிகளும் மாட மாளிகள் நிறைந்த தெருக்களும் உள்ளன. ஸோ அந்த மன்னனுக்கு எதிரிகளே இல்லையாம், அதனால் அந்த ஊரே எப்படி இருக்குமா, அமைதியாக இருக்குமா. மதுரையில் அங்காடி வீதிகளும் மாட மாளிகள் நிறைந்த தெருக்களும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையின் மேற்கே திருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது. ஸோ திருப்பரங்குன்றம்ங்கிறது அறுபடை வீட்டில் ஒன்று சொல்லுவோமா, அங்கே
முருகப்பெருமானுடைய கோவில். உலகமே பஞ்சத்தால் பாதித்தாலும் மதுரை வளமாக திகழும். உலகமே அழிஞ்சாலும் மதுரை வந்து எப்போதும் வளமாக தான் இருக்குமா. உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை விட மதுரை சிறப்பு மிக்கதாகும். ஓகேவா என பரிபாடல் கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரையில் உள்ளமைப்பு இந்திரனது அணிகலன்கள் நிறைந்த பெட்டியை திறந்து வைத்தது போன்றதாகும். அங்கே இருக்கிற வந்து மதுரையினுடைய அந்த உள் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்திரன் அவருடைய அணிகலன் நிறைந்த பெட்டியை திறந்தால் எவ்வளவு ஒரு அல்ல குறையாமல் இருக்குமோ அதே மாதிரி மதுரையின் சிறப்பையும் சொல்கிறாங்க. அங்கே உள்ள அமைப்பு அப்படி இருக்குமா. அடுத்து சிலப்பதிகாரத்தில் 4 வகை பொன்னை விற்பனை செய்யும் கடை தெரு, நெய்யப்பட்ட துணிகள் நிறைந்த அறுவை வீதி, கூல வீதி ஆகிய பல தெருக்கள் மதுரையில் இருந்தன என சிலப்பதிகாரம் கூறுகிறது. அதாவது சொல்லுவாங்க கூல வீதி, அதுக்கப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே அந்த சிறை இருக்கும்ல அது ஒன்று சொல்லுவாங்க, சிறைச்சாலையா அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொன் இதெல்லாம் செய்கிறவங்க அக்கசாலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இதுலேயே வந்திருக்கும், தமிழ்லேயே வந்திருக்கும். அடுத்தது மூர்த்தி நாயனார் வரலாறு. சிவனது திருவடிகளையே தனது துணையென வாழ்ந்த மூர்த்தி நாயனார் வாழ்வில் நடந்த துன்பங்களை போக்க அவர் சிவபெருமானிடம் முறையிட்டது. இறைவன் அவரது பக்தியை ஏற்று அவரை மதுரை எம்பதியின் அரசனாக யானையின் மூலமாக மாலை அணிவித்து தேர்வு செய்தது ஆகியவை மதுரையில் நடந்த வரலாறாகும். அதாவது சிவனையே அவருடைய பாதத்தையே துணை அப்படின்னு சொல்லி வாழ்ந்த மூர்த்தி நாயனாருங்கிறவர் அவருக்கு நடந்த துன்பங்களை எல்லாம் போக்குறதுக்கு அவர் சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டிருக்காரு. அப்போது இறைவன் என்ன பண்ணார், அவருடைய பக்தியை ஏற்று அவரை அந்த மதுரை மாநகரினுடைய அரசராக தேர்ந்தெடுத்திருக்காரு. எப்படி ஒரு யானை வந்து மாலை அணிவிச்சு அவரை தேர்ந்தெடுத்தோம், அது ஒரு புராணம் வரும். ஸோ அப்படி அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த அளவு சிவபெருமான் வந்து அங்கே நிகழ்த்தி காட்டியிருக்கிறாரு. அவ்வளோ சிறப்பு மிக்க நிறைய விஷயங்கள் நடந்த இடம் மதுரை. அடுத்தது முடிவுரை. இவ்வாறாக இப்பாடத்தில் மதுரை மாநகரின் சிறப்பை பல்வேறு புத்தகங்களின் வாயிலாக ஆசிரியர் சிறப்பாக எழுதியுள்ளார். தமிழ் இலக்கியங்களில் மதுரையின் வளம் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோதான் மதுரை மாநகர் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்து எழுதி நல்லா பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சதுனாலும் எழுதலாம். நீங்கள் 9th 10th புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் மதுரையை பற்றி நிறையா இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் ஒவ்வொரு பாயிண்ட் எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகேவாம்மா? சரி, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.